எந்த பிள்ளையினுடைய ஜெபம் கேட்கப்பட்டோம்? சில பிள்ளைகளுடைய கஷ்டம் காலத்தில் அந்த இஸ்மவேல் வீர்னு கத்துது அந்த குழந்தை. என்ன பிள்ளைய பார்க்கவே முடியல. நான் உன்னை காண்கிற தேவன், நான் உன்னை காண்கிற தேவன். யாருடைய சத்தத்துக்கு கத்த செய்யக்கூடாது? ஆகாருடைய சத்தத்துக்கு. கடைசி வரை இஸ்மவேல் தேவனுடைய மனிதனுக்கு ஒரு மைந்தனாக காணப்பட்டாலும் அது ஆண்டவரை நோக்கி பார்த்ததா சரித்திரம் இல்லை. கொஞ்ச நாள் கூட வந்ததில்லை, ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு வந்ததில்லை. இப்படிப்பட்ட பிள்ளைங்கள்லாம் இருக்குது. ஆனால் தேவ ஆசீர்வாதம் அத்தனையும் தாயின் நிமித்தம் அந்த உடன்படிக்கை வரும். அதுதான் இருக்கிறதுலே துரதிர்ஷ்டமான பிள்ளை. எல்லாம் தேவனுடைய சுதந்திரம். ஓடுறது ஆபிரகாம் ரத்தம், சாப்பிட்டது ஆபிரகாமுடைய சாப்பாடு. அங்கிருந்து புறப்பட்டு கடைசியில் கொடுத்து வந்தது திருப்தியிலே தண்ணி. அது தண்ணியாக நினைக்கக்கூடாது, ஜீவ தண்ணீர். அது இருக்கிற வரைக்கும் தேவனை தேடலை. அந்த தண்ணீர் நின்று போன உடனே தேவனை தேட ஆரம்பிக்கிறான் அம்மா. இது தேவனுக்கு துரோகிகளாகவே காணப்பட்டு கடைசியில் திருமணத்தில் போய் மிஸ் ஆகி இதுக்கு எகிப்து ஸ்திரியை பார்த்து அந்த அம்மா கல்யாணம் பண்ணி வச்சிருது, ஆகார். இது தேவனுடைய மனுஷனோடு நெருங்கின உறவோடு இருந்தது. தேவ தரிசனத்தை கண்டது. தேவனிடத்தில் தண்ணீர் வாங்கி பிள்ளை கொடுத்து பிள்ளை காக்கப்பட்டது. ஆனால் பிள்ளையும் நினச்சி பார்க்கல, தாயும் நினச்சி பார்க்கல. இது எப்படிப்பட்ட நன்றி கெட்ட விசுவாசிகளுக்கு சமமாக இருக்கிறது? இருக்கா இல்லையா? ஆனால் இங்கே துக்கத்தோடு பெற்ற பிள்ளை கர்த்தரை நோக்கி தனித்து கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. இந்த நாளில் இரவு வேலையில் பிள்ளைகளோடு வந்திருக்கிறீர்கள். கர்த்தரவங்களை பார்த்து சொல்லுகிறார், இணைப்பில் இணைக்கப்பட்டுள்ளதும் சரி, நேரில் வந்திருக்கிறவங்களும் சரி, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் அறிய போகிறார்கள். பர்சனலி they are going to reach out to God and God will reach out to them. கர்த்தரை நோக்குகிற ஒரு தரிசனம். ஆதாமுக்கு அது இருந்தது, இழந்தது. இஸ்மவேல் காணாமலே போச்சு. பெற்றதெல்லாம் தேவனுடைய நாமத்தில் வருகிற ஆசீர்வாதம். ஆலயத்தில் வளர்ந்துருப்பான், ஆலயத்தில் இருப்பான், ஆலயத்தினுடைய அறிமுகத்தில் யாராவது கல்வி கொடுத்துருப்பாங்க. கட்சியில் போய் ஏதாவது துஷ்பிரயோகம் பண்ணுகிற அளவுக்கு, வாழ்க்கை நரகத்துக்கு நேரே போகிற அளவுக்கு அவங்களுடைய ஜீவியம் காணப்படும். உண்மை இது. ஆனால் இங்கே யாபேசு துக்கத்தோடு பெற்றாலும் என்னமோ மற்ற பிள்ளைகளை போல இது பெற்றெடுக்கலையா? இது மற்ற பிள்ளைகளை தாய் பார்க்குறான். எதுக்கு சாப்பிட்டாலும் அந்த பிள்ளைங்க சாப்பிட்றோம். இது எது கொடுத்தாலும் இது ஒரு ருசிக்கு வரும்னு வச்சுக்கோங்க. என்னதான் செய்யும் அந்த அம்மா? சிலது இந்த சாப்பிட்ற நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க கொடுக்குற ட்ரபிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். தாயும் சாப்பிட விடாது, தானும் சாப்பிடாது. தூக்கமும் இதுதான். தூக்கமோ இப்படி தான். தாயனும் தூங்காது, தாயும் தூங்க விடாது. எப்படி இருக்கும் அந்த தாய்க்கு? துக்கத்தோடு இவனை பெற்றேன். இப்படி ஒரு அங்கலாய்ப்பு தாய்க்குள்ளே காணப்பட்டு கொண்டிருக்கும். ஒருவேளை சொல்லலாம், சொல்லாமலே இருக்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றவர்கள் இருப்பீர்கள் என்றால் நினைத்து கொள்ளுங்க, உன் பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எந்த பிள்ளை நிமித்தம்